அன்பான திருச்சபையின் குடும்பங்களே, கடந்த 7 மாதங்கள் எத்தனையோ இன்னல்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள், வேதனையான அனுபவங்கள் கடந்து வந்த சூழ்நிலை, அவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் தகுதிப்படுத்தினீர். இந்த 8வது மாதத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வந்த தருணங்கள் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும்படியாக தேவ சமூகத்திலே தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தபடியாக தேவன் இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே. இந்த நாள் ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்களுடைய பெற்றோரை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்களுடைய உறவுகள், நண்பர்கள், எங்களுடைய தேசத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அனுகிரகத்தோடு வழி நடத்தும் தகவலை வாகனங்களிலே போகிற பொழுது வருகிற பொழுது பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஆண்டவர் கொடுத்த சுகத்தின் நிமித்தமாக இடத்திலே நின்று நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. தகப்பனே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபை, எத்தனையோ பேருக்கு ஆராதனை செய்ய முடியாத இந்த நேரம், ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி தினத்திலே ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்துவதற்காக கோருகிறோம். நல்ல வேலை வாய்ப்பை தந்ததற்காக நன்றி. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பியதற்காக நன்றி. என்னை ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றியதற்காக நன்றி. தகப்பனே, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தடையாக என்னுடைய பேச்சினாலோ, என்னுடைய பார்வையினாலோ, என்னுடைய வார்த்தையினாலோ மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கும் கொடுமே, ஆனால் ஒரு விசையாய் மன்னியும். ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் தற்பெருமை நாவி காணப்படுவே, ஆனால் ஒரு விசையாய் மன்னியும் தகப்பனே. பிதாவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர். நாங்கள் செய்த தவறுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக.
எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தந்தைகளை பலப்படுத்துவீராக. உமக்கு முன்பாக நான் பாவம் செய்து இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல. என்னை தகுதிப்படுத்தும் தகப்பனே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் போடப்பட்டது அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தன ரத்தத்தினால் கழுகி எங்களை சுத்திகரித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, நான் பெருமை பிடித்திருந்தால் என்னை மன்னியும். நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும். நான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசியிருந்தால் என்னை மன்னியும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் தூரமாக நின்று கொண்டிருந்தால் என்னை மன்னியும். இருதயத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது என்னுடைய அகந்தைகள், என்னுடைய பெருமைகளை நீக்கி நான் தேவ சமூகத்திலே நான் கடந்து வருகிற பொழுது உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். சபையோர் எல்லாரும் முழங்காலில் நின்று சொல்ல வேண்டிய பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிமை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிகிற எங்கள் மேல் பொறுமையாகிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்கள் மேல் பொறுமையாய் சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் படைவைகளை. ஆமென். நாம் நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து எழுதுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்ய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் சற்று நேரம் முழு மனதோடு ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் தேவனை நோக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக நேரங்களை பாதுகாத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை வாங்கிய செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்களை மாற்றியதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புது பலனின் ஆவியை ஆண்டவர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்திய தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழி நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு ஜெபித்த பொழுது விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம். என்னுடைய பலவீனம் மாறியது, ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய சோர்வுகள் மாறியது, ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் அனுகிரகத்தை தந்தீர், ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையை தந்தீர், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளை அனுகிரகத்தோடு வழிநடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றினீர், அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாக இருந்த எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் மாறச் செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா அந்தகார சக்திகளை எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை மாற்றியதற்காக ஸ்தோத்திரம். கேடகமாக அரணாக பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தொழிலை பாதுகாத்து வழிநடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வருமானங்களை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல தாளந்துகளை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல விடத்தை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் இந்த நாள் இடத்திலே ஆராதனை செய்ய ஆண்டவர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த ஆவியானவர் தகுதிப்படுத்தினீர், அதற்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, உடைய சமூகத்திலே நின்று எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அறிவிக்கின்ற தருணம் ஆவியானவர் எங்களோடு இடைவெளிவீராக. ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை பாடுவோம். தலை சாக்கி கல்லீரையா இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுகிற பொழுது ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூலை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூலை கல்லீரையா, இது வாரத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்,
கொடுத்து இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கின்ற தருணம் ஆவியானவர் எங்களோடு இடைபெறத்தக்கதான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, உலக வாழ்க்கையில் இயற்கையின் சீற்றங்கள் காணப்படுகிற தருணங்கள், எத்தனையோ நபர்களுக்கு ஆராதனை செய்ய முடியாத சூழ்நிலை, எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். கண்மூடி திறப்பதற்குள்ளாக இந்த உலகத்தில் அநேக பகுதிகளிலே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரே, நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். எத்தனையோ பலமாக இருக்கிற சூழ்நிலைகள், எத்தனையோ ஆரோக்கியத்தோடு இருக்கிற சூழ்நிலை, நாங்கள் ஆண்டவரை விட்டு பின்தங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு விசையாய் மன்னியும் தகப்பனே, ஒரு விசையாய் மன்னியும். உடைய சித்தத்திலே உணர்ந்தவர்களாக, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இந்த 24வது வருடத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவர் இந்த நாளில் எங்களையும் இந்த இடத்திலே ஆராதனையிலே நிற்பதற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தினபடியினால் நமக்கு நன்றி. எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நிம்மதி இல்லாத சூழ்நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, ஆண்டவர் அவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக, அவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை மேற்கொள்ளும்படியாக நான் சாட்சி உள்ளவனாக எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் வேலை அழைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பகல் முழுவதும் வேலைக்கு செல்லுகிற தருணங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இரவு நித்திரையின் பொழுது ஆண்டவர் கேடகமாக அரணாக வார்த்தைகளால் எங்களை தேற்றி ஆண்டவர் எங்களை தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் முடியாது, உடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல தாளந்துகளை தந்து எங்களை பலப்படுத்தும். தகப்பனே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை ஆராதனை செய்கிறேன். நீர் என்னுடைய தகப்பன். நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் வெள்ளி நட்சத்திரமாக இந்த இடத்திலே அற்புதங்களை செய்யும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாரங்கள் மாறி ஆரோக்கியத்தோடு அன்போடு ஆண்டவரை ஆராதனை செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சபை ஆராதனையானது ஆண்டவரே வெறுமை அல்ல, நாங்கள் முழு இருதயத்தோடு வாஞ்சையோடு ஆராதனை செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இடத்திலே நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் ஆண்டவர் பதில் தருகிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் ஏறெடுக்கின்ற முயற்சி இல்லாமல் ஒன்றுமில்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, வேதம் வாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சாட்சி உள்ள ஒரு வாழ்வு வாழ ஆண்டவர் கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்கக்கூடிய கிருபைகளை தாரும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடு ஆலயத்திலே சாட்சி உள்ளவர்களாக ஜெபத்திலே வளர ஆண்டவர் உதவி செய்யும். நன்மையினால் நிரப்புக தகப்பனே. வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தகுதிப்படுத்த நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கீழ்ப்படிதலை கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரை தொடுவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், அரசு பணிகளை தாரும், படிப்பதற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். நாங்கள் பின்தங்கி போகாதவாறு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த காலை ஆராதனை வேளை தேவன் என்னோடு இடைபடுகிற தருணம் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தாரும். பெற்றோர்களை ஆசீர்வதியும், வயோதிபர்களை ஆசீர்வதியும். புத்திர சுபிகாரத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும், அவருடைய தேவைகளை சந்தியும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்தை நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தரட்டும்.
கர்ப்பத்தின் கனிகளை ஆண்டவர் பலப்படுத்தும். அவரை விதமான ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தும். என்னை வலப்படி செய்கிறவரையினால் நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே, கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, கொத்தனார் வேலை செய்கிற பிள்ளைகள், அரசு துறை பணியாற்றுகிறவர்கள், காவல்துறையிலே, ராணுவத்திலே, ஆண்டுகளை மருத்துவ துறைகளிலே, முந்திரி தொழிற்சாலைகளிலே, இதர பணியாற்றுகிற பிள்ளைகள், மீன் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், பால் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நல்ல வருமானங்கள் கொடுங்க. எந்த வேலையானாலும் ஜபத்தோடு செய்கிற பொழுது ஆண்டவர் இருப்பது வருவது நூறமாக பலன் கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, வெளிநாடுகளில் பணியாற்றுகிற பிள்ளைகள், ஒரு இடத்தில் பணிபுரிகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, உச்ச தலை முதல் உள்ள கால் வரை கழுகும் ஆண்டவரை எல்லாருடைய இல்லத்தின் தேவைகளை சந்தியும். கடன் பாரங்கள் மாறட்டும். அனுகிரகத்தினால் நிரப்புவீராக. அநேக குடும்பங்களில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிற குடி பழக்கத்திற்கு காணப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து தான் செய்கிற தவறு என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரை இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறபடியினால் வந்து சொல்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கும்படியாக சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற 6ஆம் தேதி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஆண்டவரே, அந்த இடத்துல எந்த ஒரு டெஸ்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவாறு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிப்புகளாக கொண்டு வர ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய சபையை சுற்றிலும் வீடுகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தேசத்திலே எந்த ஒரு தடைகளும், ஆண்டவரே, மழையினால் எந்த ஒரு பாதிப்புகளும் கடந்து வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். கேரளா மாநிலத்தில் வயநாடு பகுதியிலே ஆண்டவரே, அநேக பேர் உயிர் நீத்து விட்டார்கள். அநேக பேர் இல்லங்களை இழந்து விட்டார்கள். சொந்தங்களை இழந்து வேதனையோடு துடிக்கின்ற தருணம். ஆண்டவர் அவர்களை தேற்றுவீராக. இனிமேல் இப்படிப்பட்ட எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் ஆண்டவரை கலந்து வராதவாறு பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய அன்பிலே நிலைத்தோன்ற ஆண்டவர் கிருபைதான். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். தேவைக்காக ஜெபிக்கிறோம். கீபோர்டு வாங்க வேண்டும், ஜெனரேட்டர் வாங்க வேண்டும். ஆண்டவர் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கிற தருணம். விதி வெள்ளி நட்சத்திரமாக ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பீராக. பரிசுத்த பிதாவே, இந்த இடத்திலே சாட்சி சொல்ல அருமையான சகோதரர் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமையடைய ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடல் குழுவினர், இசை வாசிக்கிறவருடைய மகன், திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்தினர், சவுண்ட் சிஸ்டத்தை இயக்கிறவருடைய மகன் அகிலின் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது கரை சேர்க்கும் கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. கரை சேர்க்கும் கர்த்தர். இந்த கரை சேர்க்கும் கர்த்தர் நம்முடைய விசுவாசம் எப்படி என்று நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கரை சேர்ப்பாரா? ஒரு கரையில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகிற பொழுது
அந்த இடைப்பட்ட பகுதியில் ஏற்படுகிற வேதனையான காரியங்கள், விபத்துகள், இவற்றில் இருந்து நாம் கரை சேருவதற்கு தேவன் என்னை தகுதிப்படுத்துவாரா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம் இருக்கிறது, பல போராட்டம் காணப்படும். எதற்காக வாழ்கிறேன்? நிம்மதி இல்லை. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, தண்ணீர் இழுத்து செல்லுகிறது போல என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் பாரத்தோடு இழுத்து செல்லப்படுகிறேன். இவற்றிலிருந்து ஒரு மாற்றம், இவற்றிலிருந்து ஒரு நிலையான ஒரு இருப்பிடம் தேவன் எனக்கு தருவாரா என்று நாம் யோசிக்கிற தருணத்திலே ஆண்டவர் அதற்குரிய மாற்றத்தை தருவார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் அநேக அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோரால் கைவிடப்பட்டு பெற்றோர்கள் இருந்தும் இல்லாதவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். சில குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மறித்து விடுகிறார்கள், அவர்களும் வளர்கிறார்கள். அவர்கள் ஹாஸ்டலிலே வளர்கிற பொழுது அவர்களுக்கு நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல இல்லம் ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்ல படிப்பு, நல்ல பக்தி, நல்ல ஞானம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் படித்து ஒரு நிலைமைக்கு வருகிற பொழுது அவர்கள் அக்கறையை பற்றிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம். தேவன் நம்மை விட்டு தூரமாக இருக்கவில்லை, நாம் அவரை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஏன்? எனக்கு எல்லா பாக்கியங்கள் இருக்கிறது, எனக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படுகிறது, தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு எண்ணம். அருமையானவர்களே, தேவனை அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை சில நிமிடங்கள், சில காரியங்களிலே தேவன் கைவிடுவார். உனக்கு எல்லா பாக்கியத்தையும் நான் தந்திருக்கிறேன், ஆனால் நீ என்னை விட்டு தூரமாக செல்லுகிறாய். ஒரு 5 நிமிடம் நான் கண்ணடைத்து விடுகிறேன் என்று தேவன் அவர் நம்மை பார்க்காதவராக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், 10 கற்பனைகளை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய போதனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை செய்தால் நான் நன்மையை பெற்றுக் கொள்ளுவேன், அக்கறைக்கு செல்லுவேன் என்று. ஆனால் அதை செய்யாமல் ஒருபோதும் அந்த வாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது. தீமோத்தேயு என்ன செய்கிறான்? பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற தருணத்திலே அவன் ஊழியத்தை கற்று தனிமையாக சென்று ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறான். அவனுக்கு அநேக துன்பங்கள், அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள் வந்தது. அவனுடைய எண்ணம் ஆத்தும ஆதாயம், நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற இருதயத்திலே வாஞ்சையோடு நிலைத்திருந்தான். அந்த நிலைத்திருந்த பொழுது அவன் ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக் கொண்டான். அருமையானவர்களே, உன்னையும் மக்களுக்கு ஆண்டவர் எடுத்து செல்லுவார், உன்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். நீ படிக்கிற படிப்பாக இருக்கலாம், நீ வேலை செய்கிற வேலையாக இருக்கலாம்,
நீ செய்கிற தொழிலாக இருக்கலாம், நீ செய்கிற ஊழியமாக இருக்கலாம், நீ வெற்றி பெறுவாய். தேவன் உன்னை நடத்துவார். அதற்கு நீ ஆண்டவருக்கு சாட்சியோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சி இல்லை என்று சொன்னால் நாம் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் பின்தங்கி காணப்படுவோம். நம்முடைய குடும்பம் பின்தங்கி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை பின்தங்கி இருக்கும், அந்த வாழ்க்கை முழுவதும் அர்த்தமற்றதாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை இருதயத்தில் சுமக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நான் இந்த விதத்தை சுருக்கமாக படித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி நம்மை கரை சேர்ப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை வாசிக்கிற பொழுது, தேவன் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு சீஷர்களோடு பிரயாணம் பண்ணுகையில் கடல் அலைகள் படகிலே வந்து தண்ணீர்கள் அடிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கப்பலில் ஓங்கி அடிக்கிற அலைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாணம் செய்கிற இடங்களில் ஆனாலும் சரி, நாம் வேலை பார்க்கிற இடங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்பம் ஆனாலும் சரி, நம்முடைய தேவைகள் ஆனாலும் சரி, அநேக அலைகள் காணப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பெரிய அலைகளால் நாம் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், ஒரு நாளை கடத்திவிட அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று. ஒரு நாளை 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தை கடத்தி விடுவதற்கு என்னால் முடியவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அலைகள் அடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை படகானது சிதறுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சில வயோதிபர்களை பார்க்கிற பொழுது அன்றாட உணவுக்காக எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்து, அவர்களுடைய உணவுக்காக சாப்பிடுவதற்காக அவர்கள் உணவை சம்பாதிக்கிறார்கள். ஒரே நேர உணவுக்காக. அருமையானவர்களே, கொட்டும் மலையிலே வெயில், அந்த சூழ்நிலையிலே நாம் வேலைகள் செய்கிறோம், முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் தோற்று விடுகிறோம். ஏன் என்று நாம் யோசிக்க வேண்டும். படகில் ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் பயந்து போகிறார்கள். அவரோடு பயணிக்கிறவர் இயேசு என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பயம், நான் செய்வது தவறா சரியா என்று தெரியாத ஒரு வாழ்க்கை. நோவா சொல்லுகிறார், எல்லாரும் படகில் ஏறுங்கள், நீங்கள் தவறு செய்யாதிருங்கள், தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து நடங்க என்று சொல்லி அவன் அழைக்கிற தருணம். அவனை பைத்தியக்காரன் என்று சொல்லி ஒரு கோட்ட பின்னங்கி நின்றது. படகிலே வாசல் அடைக்கப்பட்ட தருணம். அழுகையின் ஓலைகள் காணப்பட்டது. மழை பெய்ய ஆரம்பித்தது. பூமி முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அழிவுக்கு நேராக நாம் சென்று விடுவோம். அருமையானவர்களே, நாம் அக்கறைக்கு செல்ல வேண்டும். அதற்கு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவ சாயலில் படைக்கப்பட்ட நாம் தேவன் சொல்லுவதை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கலக்கங்களை போக்கி கரை சேர்ப்பார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 28 வசனங்களை வாசிக்கிற பொழுது, மோசேயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை நம்பி அவன் அழைத்து வந்த ஜனங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், கலக்கமான சூழ்நிலையிலே
அவர்கள் ஆண்டவரை நிந்திக்கின்ற தருணத்திலும் அவர்களை பாதுகாக்கிற ஒரு எண்ணம் அந்த மோசேக்கு காணப்படுகிறது. ஆண்டவர் மூலமாக அந்த ஜனங்களை அவன் பாதுகாக்கின்றான். பார்வோன் படையெடுத்து ஒரு பக்கம் வருகிறான். எப்படியாவது இஸ்ரேல் மக்களை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் நெருங்குகின்ற தருணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே சொல்லுகிறான், பயப்பட வேண்டாம், தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பு. யாத்திராகமம் 14:14 வாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கலக்கம் நிறைந்த நேரத்திலே அந்த கலக்கத்திற்குரிய பதிலை தேடி செல்வதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கு ஜெபிக்கிற பொழுது அந்த கலக்கம் அந்த நிமிடமே மாறும் என்ற விசுவாசத்திலே இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பெற்ற தாயிடத்தில் கையில் இருக்கிற பொழுது அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கும். அந்த குழந்தை எதற்காக அழுகிறது, அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அந்த தாய் அறிந்து கொள்வார்கள். அந்த தாயானவள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தருணம் அந்த குழந்தையுடைய அழுகை குறைந்துவிடும். ஒரு பக்கத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இன்னொரு பக்கத்திலே அழுகை நிறுத்தி விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக கவலைகள் இருக்கலாம், நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பக்கத்திலே நாம் தலை வைக்கிற பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய கலக்கங்களை போக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எப்படி கலக்கங்கள் வருகிறது என்று தெரியாது. ஒருவேளை ஒரு வார்த்தையினால், ஒரு வார்த்தை பேசுகிறதினால் வந்துவிடும், ஒருவேளை பணத்தின் பிரச்சனையினால் வந்துவிடும். கொடுக்கக்கூடிய நேரத்தில் சரியாக கொடுக்க முடியாமல் அந்த நேரத்தில் ஏற்படுகிற பிரிவினைகள், அந்த நேரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், அதன் நிமித்தமாக கலகங்கள் ஏற்படும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே கலங்கி நின்ற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரங்களில் இருக்கிற கோலை நீட்டு என்று. கடல் இரண்டாக பிளந்து வெட்டாம் நிறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்குள்ளாக நல்ல பாதையிலே கடந்து செல்லுகிறார்கள். இரண்டு பக்கம் தண்ணீர் சுவர்களாக நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதிகள் நடந்து வருகிற தருணம் கடல் தண்ணீரால் மூடப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, கலகங்களை போக்குகிறவர் நம் ஆண்டவர். அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மையை தருவார். மூன்றாவதாக கண்ணீரை துடைத்து கரை சேர்ப்பார். அப்போஸ்தலர் 27 முதல் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பவுலே பயப்படாதே, படகு காற்று அடித்து ஒரு தீவில் ஒதுக்கப்படுகிற தருணத்தில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அருமையானவர்களே, எல்லாருக்கும் தெரியும், கேரளா மாநிலத்திலே வயநாட்டிலே கடந்த நாட்களில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. 700க்கு அதிகமாக இடங்கள் போய்விட்டது. அநேக பேர் மறைத்து விட்டார்கள். உரு தெரியாமல், யாருக்கு தெரியாத அளவிற்கு மண்ணுக்குள்ளாக புதைக்கப்பட்டது. ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் மலைகள் மரங்கள் அடித்து வரப்பட்டு அநேக இடிபாடுக்குள்ளாக மறித்து விட்டார்கள். நாம் தூங்குகிறோம், என்னதெல்லாமோ நினைக்கிறோம். நாளை அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இவர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இவர்கள் எனக்கு அதை தர வேண்டும். அநேக சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூங்குகிற தருணம் என்ன நடைபெறுகிறது என்று தெரியாமல் இயற்கையின் சீற்றத்திற்கு அவர்கள் வாழ்ந்து போய்விட்டார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அது அந்த இடத்தில் மாத்திருந்தானே என்று. அப்படி அல்ல, எந்த இடத்தில் வேணுமானாலும் அது நடைபெறும். அருமையானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன்.
ஒரு தாயானவர்கள் வயோதிப தாய் ஒரு குழந்தையும் இன்னொரு நபரையும் அழைத்துக் கொண்டு இடிபாடுக்குள்ளாக எப்படியோ வெளியே வந்து தண்ணீர்கள் இழுக்கின்ற தருணத்திலே அவர்கள் எப்படியோ முயற்சி எடுத்து அந்த குழந்தையும் அந்த வயோதிபரையும் அழைத்து ஒரு காற்று பகுதியில் ஏறுகிற பொழுது அவர்களுக்கு முன்பாக 3 யானைகள் நின்று கொண்டிருந்தது. அதில் ஒரு யானை கொம்பன் யானை. அவர்கள் அந்த யானைக்கு முன்பாக அந்த குழந்தையோடு இழுத்து சென்ற பொழுது அவர்கள் அந்த யானையை பார்த்து சொன்னார்களாம், நாங்கள் மிக பெரிய துயரத்துக்குள்ளாகி கண்ணீரோடு அழிவுக்கு நேராக சென்று முடியாத பட்சத்தில் நாங்கள் தப்பித்து வந்திருக்கிறோம், என்னை ஒன்றும் செய்து விடாதே என்று. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த யானையானது 2 கண்கள் நிறைய தண்ணீர் ஊற்றியதாம். அதிகாலை வரை அந்த 3 பேரையும் அந்த யானையுடைய கால் சுவட்டிலே அந்த யானை பாதுகாத்தது. அருமையானவர்களே, கண்ணீரை துடைப்பது தேவன். யார் மூலம் என்பதல்ல, ஒருவேளை மிருகங்கள் மூலமாக ஆண்டவர் கண்ணீரை துடைப்பான். நோவா பேழைக்குள்ளாக மிருகங்களை ஏற்றுகிற பொழுது, காட்டில் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு மிருகத்தை அடித்து சாப்பிடும். பேழைக்குள்ளாக சென்ற பொழுது எல்லாம் அமைதியாக இருந்தது. அதற்கு கொடுக்கக்கூடிய உணவை உண்டு அது சமாதானத்தோடு இருந்தது. அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கலாம், இன்றைக்கு நாம் பலத்தோடு இருப்போம், பலத்தோடு ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நினைத்துக் கொள்ளுங்கள், இருதயத்தில் எழுதி வையுங்கள். ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், அடுத்த வாரம் நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுவேன், அடுத்த வாரம் என்னுடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தி விடுவேன், அடுத்த வாரம் நான் அம்மாவிடம் பேசுவேன், அடுத்த வாரம் என்னுடைய சகோதரத்தில் நான் பேசுவேன், அடுத்த வாரம் ஒழுக்கமாக நான் நடந்து கொள்ளுவேன், அடுத்த வாரம் ஊழியம் செய்வேன், அடுத்த வாரம் காணித்து கொடுப்பேன், அடுத்த வாரம் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்ளுவேன் என்று அடுத்த நிமிடம் நான் இருப்பேனா? அடுத்த நிமிடம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் காணப்படுவேனா? யோசித்து பார்க்க வேண்டும். இத்தனை பேர் மரித்தார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு தாயானவர்கள் ஒரு குழந்தையை கட்டிப்பிடித்து தூங்கிக் கொண்டிருந்த தருணத்திலே அந்த கட்டு விடாமல் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். இந்த போல சம்பவங்களை பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், பாவ சிந்தை மாற வேண்டும், ஆண்டவருக்காக நான் எழுதி பிரகாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நான் இந்த ஆலயத்தில் வந்திருப்பது வெறுமை அல்ல, நான் ஆராதனை செய்வது வெறுமை அல்ல. ஒருவேளை அந்த தாய் யானையின் பக்கத்திலே போவதற்கு முன்பாக அந்த தண்ணீர் அடித்து சென்றிருந்தால் அவர்களும் மறித்திருப்பார்கள். ஆனால் யானையை ஆண்டவர் ஒரு சுவராக பயன்படுத்தினார். அவர்களால் நடந்து செல்ல முடியாது, ஆரோக்கியம் இல்லை. அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த யானையை பாதுகாத்து அந்த 3 நபர்களையும் ஆண்டவர் பாதுகாத்தார். அருமையானவர்களே, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை அக்கறைக்கு ஆண்டவர் அழைத்து செல்லுவார். நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னை கரைக்கு நேராக உன்னை திருப்புவார். காலம் தாமதியாமல் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள். தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆராதனை செய்வது போல் ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் கிடைக்காது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை விட்டு ஆலயத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஒருவேளை எனக்கு எல்லா சம்பத்தும் இருக்கலாம் என்று நினைக்கலாம், ஒரு நிமிடத்தில் அதெல்லாம் உடைந்து போய்விடும். ஆண்டவர் கொடுக்கிற சம்பத்து, ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற பலன் இது இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. எத்தனை ஆலயத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு நேரே இல்லை என்று சொன்னால் நீ பரலோக ராஜ்யத்தில் செல்லுவதிலே மிக கடினமாக இருக்கும். அருமையானவர்களே, தேவனை ஆராதனை ஸ்தலத்திலே
நான் நிந்திக்கப்படாதவனாக தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்திலே நான் எச்சரிக்கையோடு கடந்து வந்து நான் ஒப்புரவாகிறவனாக இருக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அருமையான சபையாரை நாம் மக்களுக்கு செல்ல வேண்டும். கர்த்தர் கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துகிற பொழுது நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். அக்கறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற தருணத்திலே ஆண்டவர்களை கரை சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் இரவு தூங்குகிற பொழுது உமக்கு நீர் செய்த நன்மைகளை எண்ணி நான் துதிக்காதவனாக நன்றி செலுத்தாமல் எத்தனையோ இரவுகள் நான் தூங்கினேன். என்னை நீர் பாதுகாத்தி ஆண்டவரே, நான் தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் தேவனுடைய பிள்ளை, நீர் எனக்கு கொடுத்த கிருபை பெரியது. ஆண்டவர் என்னை வழி நடத்தும். எத்தனையோ சொந்தங்கள் ஆண்டவரை சின்ன பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசி சிரித்தபடி சந்தோஷமாக இருந்த ஒரு நிமிடத்திலே பெரிய பாறை கற்களால் அடிக்கப்பட்டு, மரங்களால் அடிக்கப்பட்டு, தண்ணீர்களால் சூழப்பட்டு மறித்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த பகுதியிலும் எந்த இடத்திலும் வராதவராக ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்கு நாங்கள் காலம் தவறாது தேவனை துதிக்கின்ற ஒரு பாத்திரங்களாக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். பிதாவே, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக தேவன் எனக்கு கொடுத்த பலத்தை நான் தினந்தோறும் எண்ணி ஆண்டவரை சோதரித்து தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை தாரும். தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, தேவன் தகுதிப்படுத்துவீராக. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும். அநேக நபரிடத்தில் பேசாதவர்களாக இருக்கிறோம், கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோம், தவறான வார்த்தைகளால் பேசுகிறோம். மன்னியும் ஆண்டவரே. அடுத்த நிமிடம் எங்களுக்குரிய அல்ல, அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கை, போட்டி பொறாமைகள், நான் என்ற ஒரு அகம்பாவம் எல்லாவற்றையும் ஆட்சி ஆண்டவரே எங்களை தாழ்த்தும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மனதிறங்கும் தகப்பனே, மனதிறங்கும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் வசனங்களை தியானிக்கின்ற சிந்தனைகளை தாரும். மனபோன போக்கில் போகாதவாறு, போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதவாறு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் தினந்தோறும் ஆலயத்திலே வந்து தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபைதான் தேவகரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா சங்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதி. அருமையான சாட்சி சொன்ன மகனுக்காக எல்லா தேவைகள் சந்திக்கப்பட கிருபைதான். திருச்சபை கீபோர்டு ஜெனரேட்டர் வாங்க வேண்டும், அதற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட கிருபைதான். பலவீனப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்து திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஜெபத்திலே வளர கிருபைதான். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென்.